ஒளி கிரகங்களும் யோகமும். இப்போ நம்ம ஒளி கிரகங்கிறது சூரிய சந்திரன் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சூரியன் வந்து நமக்கு தந்தை. அதாவது சூரியன் வந்து நமக்கு தந்தையாகவும் சந்திரன் வந்து தாயாகவும் இருக்கக்கூடியவர்கள். உங்களுடைய லக்னம் அமைகிறதே சூரியனை வைத்து தான், கதியை வைத்து தான். அதுக்கடுத்தாப்புல மதி என்ற சந்திரன் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ ஒரு கோயிலில் ஒரு நட்சத்திரம் சொல்கிறோம், ராசி சொல்கிறோம், அதெல்லாம் சந்திரனை வைத்து பார்க்கக்கூடியது தான். இப்படிப்பட்ட இருவர் வந்து எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு சிறப்பாக இருக்காங்க. ஜோதிடமாக இருக்கட்டும், எண்கணிதமாக இருக்கட்டும், மனை சாஸ்திரத்தில் கூட ஒரு மனையில் 2 பகுதி இருக்குது. சூரியனுடைய பகுதி எது, சந்திரனுடைய பகுதி என்று. அது மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ ஒரு ஜாதக கட்டத்தை எடுத்த உடனே விதிமதி கதியை நம்ம முதல்ல கரெக்டாக கவனிக்கணும். ஒரு கிரகங்கள் உச்சமாக இருக்குது, ஆட்சியர் நட்பா, அதெல்லாம் அடுத்த விஷயம். இந்த விதிமதி கதி 3மே ஒன்றாக சேர்ந்திருந்தால் அதற்கு வந்து யாப்பு இலக்கணம் என்று பெயர். அதாவது லக்கணத்திலேயே சூரியன் சந்திரன் இருப்பது இது ஒரு ரூட்டு. இது விக்டோரியா மகாராணிக்கு இருக்குது. லக்கணத்திலே சந்திரன் சூரியன் சேர்ந்தே இருக்கும். நமது பாரதத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நரேந்திர மோடியோட ஜாதகம் பாருங்கள். லக்கணத்திலே மதி இருக்கும். இந்த லக்கணத்துக்கும் மதிக்கும் அதிபதியான செவ்வாய் அங்கேயே இருப்பார். அப்படி அதாவது லக்கணம் இருக்கணும், விதியும் இருக்கணும், மதியும் இருக்கணும், இல்லை அதுக்குடைய அதிபதி அங்கே சேர்ந்துருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வந்து மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியம். இவர்கள் பலம் பெற்றிருந்தால் அது ஒரு நமக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஜோதிடத்தில் பாருங்கள், சூரியனுக்கு இருபுறம் ஏதேனும் கிரகம் இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சந்திரனுக்கு இருபுறம் இருக்கணுங்கிற, இது இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ சூரியனுக்கு இருபுறம் இருக்கிற போது சந்திரன் பாம்புகளை தவிர வேறு கிரகங்கள் இருக்கலாம். அப்படி சூரியனுக்கு அது வாசி வேசி உபயசரி யோகமாக மாறும். ஆனால் இதே கிரகங்கள் சூரியனுக்கு இருபுறம் சுபகிரகங்கள் இருந்தால் அதை மட்டும் உபயசரி யோகம்னு சொல்ல வெண்சாமர யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிக்னல் காரில் போகிறாங்க, ஒரு அதிகாரியாக இருக்கேன், மந்திரியாக இருக்கேன், கலெக்டராக இருக்கேன், கவர்னராக இருக்கேன், அவங்களாம் பாருங்கள் சூரியன் இருபுறம் சுபகிரகங்கள் இருக்கும். அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து கவரிமான் வைத்து அரசருக்கு இருபுறம் 2 பணிப்பெண்கள் இருப்பாங்க. அது மாதிரி என்ன சொல்கிறான்னா, சூரியனுக்கு இருபுறம் சுபகிரகங்கள் இருந்தால் அது உபயசரி யோகம் அல்ல, வெண்சாமர யோகம். அந்த யோகம் மிகப்பெரிய சிறப்பான ஒரு ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சந்திரனுக்கு இருபுறம் பார்க்குற போது அதே மாதிரி சூரியன் பாம்புகள் இல்லாமல் வேறு கிரகங்கள் இருக்கணும். சுனபா அனபா துருத்ரா யோகங்களாக மாறுகின்றன. இதில் என்ன சொல்கிறேன், இந்த 2 பேரில் யாரேனும் ஒருவருக்கு கிரகம் கண்டிப்பாக ஜாதகத்தில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அங்கே யோகம் இருக்குது, இங்கே யோகம் இருக்கலாம், அது அதுக்கு அடுத்த கட்டம். முதல்ல என்ன சொல்கிறேன், ஒளி கிரகங்களுக்கு முன்னே பின்னே கிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஆளுகின்ற சக்தி வந்து ஒளி கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நவகிரகனுடைய தலைவன் அல்லவா சூரியன், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. அந்த சூரியன் வந்து சாதாரணம் கிடையாது சார். அந்த சூரியனை காலையில் யார் வணங்குகிறார், இந்திரன் வணங்குகிறார். 6 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வர்ண பகவான் வணங்குகிறார். மதியத்தில் சந்திரன் வாயு பகவான் வணங்குகிறார். மாலையிலே முப்பெரும் தேவியரும் வணங்குகிறார்கள். 3 கடவுள்களுமே மாலையில் வணங்குகின்றார்கள். இரவின் நடுநீசியிலேயே நம்மளுடைய குபேரன் அவரை வணங்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூரியன் நீங்கள் தினசரி வணங்க வேண்டும். செல்வமும் செல்வாக்கும் தரக்கூடியவன் சூரியன். ஒரு பாவகிரகமாக இருந்தால் கூட சூரியனையே வந்து அகத்தியரே சூரியன் என்ன சொல்லியிருக்காரு, இதை ராமபுரானையே வெல்வதற்கு சூரியனுடைய ஆதித்ய கிரியத்தை படிடான்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சூரியன் வந்து நமக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு கிரகம், அரசு கிரகம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் கண்டிப்பாக நமக்கு வேணும். அப்படிங்கும்போது விதிமதி கதி உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதா என்பதை ஒரு ஆய்வு செய்து பாருங்கள். அது ஒரு முக்கியமானது, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி அவர்களுக்கு இல்லை என்றால் லக்கணத்துக்கு இருபுறமாவது உங்களுக்கு கிரகங்கள் இருக்க வேண்டும். அது வந்து லக்கண கர்த்தரி யோகம்னு பேர். லக்கணத்துக்கு இருபுறமாக கிரகங்கள், அது பாம்புகள் இருக்கக்கூடாது, மற்ற கிரகங்கள் இருக்கலாம். அது மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு நன்மையே. இதெல்லாம் வந்து ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து நன்மையாக இருக்கிறதா என்று பல விதிகளை நம்ம ஆராய்கிறோம் அல்லவா, அதை மட்டும் நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொண்டால் போதுமானது. வந்து எண்கணிதத்தில் முகூர்த்த தேதிகள் வந்து என்ன சொல்கிறேன், 1ல் பண்ணணும், 3ஆம் தேதியில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 5ல் பண்ணணும், இல்லைன்னா 9ல் பண்ணணும், 6ல் பண்ணணும், 9, இந்த 5 தேதியும் மெயினாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1, 3, 5, அதுக்கப்புறம் 6, 9, இந்த 2, 4, 7, 8ல் திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இது பொது விதி தான். ஆனால் இந்த தேதியில் திருமணம் நிறைய பேருக்கு நடக்குது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த எண்களுக்கு உண்டான கிரகங்கள் யார்? இப்போ 1ன்னா சூரியன், இப்போ 2னா சந்திரன், 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனீஸ்வரர், 9னா செவ்வாய். இப்போ நீங்கள் இந்த கிரகங்கள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் சனி யோகாதிபதியாக இருந்தார்னா 8ஆம் நம்பரே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தாங்க. நீங்கள் எல்லா எண்களையும் எழுதுவது எல்லா எண்களும் கீழே வரும். அந்த எண் 1, 8 தான் மேலே போகும். நீங்கள் எல்லா எண்களையும் உங்கள் கையால் எழுதி பாருங்கள், கீழே வந்துடும். 8, 1 தான் மேலே போகும், 2, 0.
அதனால தான் 8 8 மனித வாழ்வை பிரிச்சுக்கோ, எந்த 8ல நீ இருக்க தெரிஞ்சுக்க ரஜினிகாந்த் பாடியிருக்காரு. அன்னைக்கே கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு, பூச்சியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆள்பவன் மனிதன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த 8 என்பது சாதாரணம் இல்லை. ஆர்டி ஆஃபீஸ்லேயும் 8 தான் போடணும், அதில் மாற்றம் இல்லை. இப்போ 2ஆம் நம்பர்னா சந்திரன் யோகாதிபதியாக இருந்தால் 2ஆம் நம்பர் அதிர்ஷ்டம். இப்போ 4ஆம் நம்பர் ராகு உங்கள் ஜாதகத்தில் உபஜய வீடுகளில் நல்ல இடத்துல இருக்கார், 4ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டம், அதில் ஒன்றும் மாறுதலே கிடையாது. இப்போ கேது உங்களுக்கு ஜாதகத்தில் நன்மையாக இருக்கார், 7ஆம் தேதி அதிர்ஷ்டம் தான். இப்போ சாட்டர்ன் நல்லா இருக்கார், 8ஆம் தேதி அதிர்ஷ்டம் தான். அந்த சொல்லக்கூடிய 1 3 6 5 9 அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் அந்த தேதிகள் சரியாக செயல்பட்டு நீங்கள் நினைக்க முடியாது. ஆனால் அதெல்லாம் ஒரு பொது விதிகள் தான். ஆனாலும் அந்த தேதிகளில் முகூர்த்தம் உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டும். அந்த முகூர்த்த நாள் தாராபலங்கள் பார்த்து கரெக்டான ஜாதகத்தை நீங்கள் அமைக்க வேண்டும். சரியான லக்கணங்களில் புஷ்கராம்ச லக்கணங்கள் வர்ற மாதிரி உங்களுடைய லக்கணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் மேலே சொல்ல போனால் பஞ்சபட்சியினுடைய அடிப்படையில் யாரேனும் ஒருவருடைய பட்சி என்ற அதிகாரத்தில் இருக்க வேண்டும், இல்லை தாலி கட்டக்கூடிய நேரம் அரசு ஊனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு ஒரு முகூர்த்தத்தை அமைத்தால் கண்டிப்பாக அவர்கள் தம்பதியர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.